ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ப்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ஷாப் ஓப்பனிங் ரொம்ப டார்ச்சராக இருக்கு மச்சான். எது அந்த துணி கடை தானே? ஏய், டிசைனர் பொட்டிக்டா. உள்ள என்ன வைக்க போற? துணி தானே வைக்க போற? அப்போ ஜவுளி கடை. அதான் சொன்னேன். கலாயங்கடா கலாயங்க. ஃபார்ம் ஹவுஸை ப்ளச் பண்ணிட்டு ஒரு பெரிய கடையை ஓப்பன் பண்ணிட்டு பெரிய பெரிய ஹீரோயினுக்கெலாம் பண்ணுவல்ல, அப்போ ஹீரோயினோட வந்து ஃபோட்டோ எடுக்கணும் தூங்குவீங்கல்ல, அப்போ பார்த்துக்கிறேன். அதெல்லாம் நடக்கும்போது பார்த்துக்கலாம். சரி, ஃபார்ம் ஹவுஸை பேங்க்கில் வைக்க போகிறானம்மா. லோன் கட்ட முடியலன்னா நீ உஷார் பண்ண பேர்லாம் எங்கடா கூட்டு போவ? டேய், பேரில் வாயக்காவிடா. இப்போ யார் லேட்டஸ்ட்டு? அவ்வளோ அது இல்லை. ஏ சும்மா சொல்கிறேன். பூர்ணின்னு ஒன்று பொண்ணு ஆர்கோட்டில் உஷார் பண்ண ட்ரை பண்ணிருக்கேன். ஓகே. மாட்ட மாட்டேங்குது. உனக்கே வாடா. ம் என்னத்தை ஃபோட்டோ பார்த்தியா? நல்லா இருக்கு மச்சான். டேய், ஒரிஜினல் ஃபோட்டோ அனுப்பாடுறா. இப்போல்லாம் சுமாரான பொண்ணுங்களே சூப்பர் ஃபோட்டோ வச்சு ஊரை மாற்றுதுங்க. எனக்கு தெரிஞ்சு ரிங்குன்னு ஒரு பையன் இருக்கான். அவன் இருக்கிற செம்ம ஃபிகருங்க ஃபோட்டோலாம் டிபியை வச்சு இருக்கிற பசங்களுக்கெல்லாம் விட்டு போடுறான். யூ பி கேர்ஃபுல். டேய் சும்மாறா. மச்சான் என்னாச்சு, ப்ரமோஷன் கொடுத்தாங்களா? கொடுத்தாங்க. ரேகாவுக்கு தூக்கி கொடுத்தாங்க. அப்போ ரேகா கொடுத்துருக்கோம். ஏய் அட உண்மைதான்ப்பா. டேய், இந்த ரேகானா கொஞ்சம் குள்ளமா முட்டைக்கண்ணு. அதே தான். சியர்ஸ் டு ரேக்ஸ். ரேக்ஸா? ரேக்கு. மேட்டர் என்னாச்சு? எனக்கு எவ்ரிதிங் செட்டில்டு. ஆஸ்திரேலியா இஸ் வெயிட்டிங் ஃபார் மீ. இன்னொரு 1 இயர்ல அப்படியே கிளம்பி போயிடுவேன். ஆஸ்திரேலியன் கோல்ட் பியர் கூட வெயிட்டிங் ஃபார் மீ. ஜாலி மச்சி. வேற லெவல். ஆஸ்திரேலியா வேலை, வெள்ளக்கார பொண்ணு, கல்யாணம் பண்ணிட்டு அப்படியே செட்டில் ஆயிருவேன். அப்புறம் இதுக்கு மேல என்னடா மச்சி? ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியா சரியில்லை மச்சி. லண்டன் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஓ, ஆஸ்திரேலியன் டாலர்ஸை விட லண்டன் பவுண்ட்ஸ் ரேட் ஜாஸ்தின்னு கேள்விப்பட்டேன். பிளஸ் லண்டன் ஃபிகர்ஸ், லண்டன் பியர்ஸ். சூப்பர் சூப்பர், ஃபேண்டாஸ்டிக். அப்புறம் எப்போ கல்யாணம்? கல்யாணம்லாம் இப்போதைக்கு இல்லை, அதெல்லாம் ஃபாரின் போயிட்டு தான். அப்புறம் ஏதோ கேள்விப்பட்டேன் உங்க வீட்டில் ஏதோ கல்யாணம் நடந்துச்சுன்னு. தம்பி பொண்ணுக்கு. ஓகே. கலாய்க்கிறியா? பின்னடா, கடைசி ஒரு 10 வருஷமா 6 கண்ட்ரி சொல்லிட்டேன். எனக்கு தெரிஞ்சு நீ இன்னும் மத்திய கைலாஷ் கூட தாண்டல. நான் என்ன பண்றது மச்சி? அந்த நான் இன்ட்ரடியூஸ் பண்ண ஆஸ்திரேலியன் பொண்ணை எனக்கு வேலை வாங்கி தரேன்னு அவன் ஃபிகர் உஷார் பண்ணிட்டு ஆஸ்திரேலியா போய் செட்டில் ஆயிட்டான். கல்யாணமும் பண்ணிட்டானா கிரீன் கார்டுக்காக. இட்ஸ் ஆல் மை ஃபேட். இன்னத்தை செஞ்சு இன்னத்தை பண்றது எல்லாம் கடவுள் கையில். விடு. அப்புறம் உன்னோட அண்ணா நகர் பிரான்ச்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? சூப்பராக போயிட்டு இருக்கு. நல்லா போயிட்டு இருக்கு. சென்னையில் 3, பெங்களூரில் 1, பூனேல 1. எனக்கு தெரிஞ்சு வசந்தன் கோவோட ஜாஸ்தி பிரான்ச்சஸ் நீ தான் ஓப்பன் பண்ண போற. கண்டா சட்டுன்னு மரியாதை இல்லாம பேசிட்டேன். ஃப்ரான்ச்சைசிங் ட்ரை பண்ணிருக்கேன்டா. ஓகே ஆயிடுச்சுன்னா துபாயா? லண்டன் பவுண்ட்ஸோட துபாய் திரம்ஸ் ரேட்டு ஜாஸ்தின்னு கேள்விப்பட்டேன். உன்னோட துணி கடையிலே அப்படியே ஏதோ வேலை போட்டு கொடுத்தேன்னு வை. ஆப்பாக்கெல்லாம் அப்படியே கண்ணு முடிச்ச வேலை பாப்ப தெரியுமா? டேய் மச்சான், பாத்துக்கலாம்டா. பாத்துக்கலாமா? பாத்துக்கலாம். வாழ்க்கையை ஒருத்த நாசம் பண்ணால
கால் பண்ணு. டேய் அங்க இப்போ ஏர்லி மார்னிங் தூங்கிட்டு இருப்பானே. டேய் உன் வாழ்க்கையை ஒருத்தன் நாசம் பண்ணிருக்கான்டா, அவன் தூக்கத்தை நாசம் பண்ண முடியா? கால் பண்ணு. ஓகே. ஏய் உன் வேலை விஷயமா தான்டா பேசிட்டு இருக்கேன். நைட்டு கூட ஒரு மீட்டிங், இதுக்கே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நீ இதுதான் 2 வருஷமா சொல்லிட்டு இருக்க. ஏய் வாட்ஸ்அப்ல செக் பண்ணிடாத. டேய் எப்பரா இருக்க? என்னடா சரக்கடிக்கு சேர்ந்தீங்களா? நான் இன்னும் கெட்டப் பண்ணவே இல்லை. டேயோ யாரா பக்கத்துல? டேய் யாரும் இல்லடா, ஒரு நாள் கழிச்சு தனியா தூங்கினேன். என்னடா அவன் இன்ட்ரடியூஸ் பண்ண பொண்ணை கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டியாமே? இல்லையே, அதெல்லாம் 4 மாசம் முன்னாடி டிவோர்ஸ் ஆயிடுச்சு. புதுசா ஒரு பொண்ணு பார்த்துருக்கேன், உக்ரைன் பொண்ணு. அடிக்க மாட்டேன் சத்தியம் பண்ணியிருந்தா. ஏய் அதெல்லாம் விடுமச்சி. உன் ஒய்ஃப் குழந்தைங்களாம் எப்படி இருக்காங்க? ஆல் குட் டா, ஆல் குட். புதுசா ஏதாவது சைட்ல? ஐயோ மச்சான் இதுக்கெல்லாம் டைமே இல்லை போ. கதை விடாத மச்சி, உன்னை பத்தி எனக்கு சூது கோம்லேருந்தே டேய் தெரியும். காலங்காத்தால போன விடா. என்ன பண்ற? பிஸியா? ஹாய் பூர்ணி. ஆமா ஸ்மால் ஒர்க். பிஸியா இருந்தா ஓகே, நாம அப்புறம் பேசலாம். டேய் பரவாயில்ல, ஒர்க்கை விட என் பூர்ணி தான் முக்கியம். ஓகே இன்னைக்கு மீட் பண்ணலாமா? என்ன இப்போ அவசரம் உனக்கு? இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டேல, அதான் உன்னை பார்க்கணும் போல இருக்கு. என் போட்டோ தான் இருக்குல்ல, அதை பார்த்துக்கோ. இன்னைக்கு நீ எப்படி இருக்குன்னு பார்க்கணும் போல இருக்கு. இன்னைக்கும் நேத்து பார்த்த மாதிரி தான் இருக்கேன். இப்போ போட்டோ அனுப்பு, இல்லைன்னா மீட் பண்ணவா? ஓகே ஓகே. என்ன மீட் பண்ண ஓகேவா? இல்லடா, போட்டோ அனுப்ப ஓகே சொன்னேன். நைஸ், பட் நான் எதிர்பார்த்த மாதிரி இல்லை. வேற ஏதாவது ஸ்பெஷலா? ஸ்பெஷலா எதுவும் இல்லை. உன் ஃபோட்டோ சென்ட் பண்ண. Happy Valentine's Day. Happy Valentine's Day. Coming soon, coming soon. ஏய் நீ கேள்டி, அப்பதான் அப்பா சீக்கிரம் எடுத்துட்டு வருவாரு. டாடி Ready, 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 ready. Darling. எப்படி இருக்கு? இருடா, இன்னும் ஒரு வாய் கூட வைக்கல. நீ சொல்லு பேபி, எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. அப்பனும் பொண்ணும் ஒரே மாதிரி, வாயை திறந்தாலே போய். ஏய் பொறாம. சரி உண்மையை சொல்லட்டுமா? ஐ லவ் யூ.
ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. புன்னி தெரியுதா? புன்னி ஏய் ஏய் கத்தாதடா, கேக்குது. சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். எவ்வளோ நாள் அப்படி பேசிட்டே இருக்கிறது? எப்போ மீட் பண்ணலாம்? ஏய் கேட்கல. நீ தான் நீ சைலண்டாக பேச சொன்ன. எவ்வளோ நாள் தான் அப்படி பேசிட்டே இருக்கிறது? எப்போ மீட் பண்ணலாம்? மீட்டெல்லாம் பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டம். என்ன கஷ்டம்? காலேஜ் தேர்ட் இயர் தானே படிக்கிற. ஏதாவது காலேஜ் ப்ராஜெக்ட் அப்பா கிட்ட ஏதாவது சொல்லிட்டு வெளியே வா. ஏய் உனக்கு அப்பா பத்தி தெரியாதுடா, அப்படியெல்லாம் விட மாட்டாரு. 1008 கேள்வி கேட்பாரு. புரிஞ்சுது. உனக்கு என்ன மீட் பண்ண வேணாம் அதானே? ஏய் அப்படி இல்லடா. இதுக்கு அப்பா அவனை எழுதிட்டு இருக்கேன். இட்ஸ் கூல், நோ ப்ராப்ளம். ஹே சத்யா. ஏ சத்யா சத்யா கே. ஏய் சத்யா. என்ன சீக்கிரம் சொல்லு, டக்குன்னு சொல்லு. நான் வேலை நடுவில் இருக்கேன். கோவப்படாதடா, மீட் பண்ணலாம். எப்போ? இன்னொரு 2 daysல எங்க அப்பா ஊருக்கு போறாரு, அப்ப மீட் பண்ணலாம். எங்க போகலாம்? எங்கயா? வெளியெல்லாம் போக முடியாது, யாராவது பார்த்தா பிரச்சனை ஆயிடும். வீட்ல மீட் பண்ணலாம். பேச்சுலர் வீடு, கீழே ஹவுஸ் ஓனர்லாம் இருக்காங்க. கஷ்டம், வேணாம். ஃப்ரெண்டு ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வச்சுருக்கான். உனக்கு ஓகேனா அங்கே மீட் பண்ணலாம், பேசலாம். ஏய் ஃபார்ம் ஹவுஸ்லாம் வேண்டாம், என் வீட்லேயே மீட் பண்ணலாம். அப்பா ஊருக்கு போனதுக்கப்புறம் வீட்டில் யாரும் இருக்க மாட்டாங்க, மேட்ஸ் எல்லாம் கூட அனுப்பிச்சிடுவேன். ஸோ சேஃப் தான், என் வீட்லேயே மீட் பண்ணலாம். உன் வீட்டுக்கா? ஷோரா? ஓகே சரி, பாய். டே சொல்லு. உன்கிட்ட உன்னை கேட்கணும். சொல்லு. இல்லை வரும்போது. வரும்போது? இல்லை 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 ஒன்றும் இல்லை. ஏய் சொல்லி, நான் தானே, சொல்லு. ஆக்சுவலி நான் வந்து என் லைஃப்பில் பியூரே டேஸ்ட் பண்ணதில்லை. ஒரு வாட்டி டேஸ்ட் பண்ணணும், இங்கே வரும்போது வாங்கிட்டு வரியா? பியர் தானே, வாங்கிட்டு வரேன். வைனு, விஸ்கி, பிராண்டி, வேறு ஏதாவது? டே என்னை பார்த்தா என்ன குடிக்காரி மாதிரி தெரியுதா? பை தி வே பியர் வாங்கும்போது லாகர் வாங்கிக்கோ, ஸ்ட்ராங் வேண்டாம். லாகர் ஸ்ட்ராங்லாம் தெரியுது, நீ குடிக்காரி இல்லையா? ஏய் சிச்சி அப்படியெல்லாம் இல்லை, என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், அவ்வளோதான். சரி சரி, விடு, ஃப்ரீயாக விடு. எத்தனை மணிக்கு வரட்டும்? நான் வரல, வேலை இருக்கு. நீயும் போகணுமா? 2 நாள் தான்டா, அவங்களும் பாப்பா பார்க்கணுன்னு ஆசைப்படுவாங்கல்ல. எந்த பாப்பா? 2 பாப்பாவையும் தான். உனக்கு எப்படி உன் பொண்ணு பிரின்சஸோ அதே மாதிரி தான் நான் எங்க அப்பாவுக்கு. பக்கத்துலயே இருந்துட்டு அவங்கள பார்க்க முடியல. ஐ ஃபீல் ரியலி கில்ட்டி. அதுக்கு போயிட்டு உடனே வந்துடலாம்ல, எதுக்கு 2 நாள் தங்கிட்டு? நான் உன்னை வாவான்னு சொன்னா நீ என்னையே போக விடாம பண்றியா? ஏய் உண்மையாகவே வேலை இருக்குடி. உனக்கு தெரியல இந்த ஃப்ரான்ச்சைஸ் மீட்டிங் நம்ம பிஸ்னஸோட அடுத்த ஸ்டெப்பு, புரிஞ்சுக்கணும். உனக்கு எப்பவுமே பிஸ்னஸ் தான். ஆமா, உன் பேரண்ட்ஸ் நீ கடைசியா எப்போ பார்த்த? ஒரு 2-3 வருஷம் இருக்கும், பாப்பா பிறக்கும் போது பார்த்த. என்னால் அப்படி இருக்க முடியாது. ஐ ஹேவ் டு கோ மீட் மை பேரண்ட்ஸ். நீ உன் பிஸ்னஸே கட்டிட்டாரு. யாருக்காக இப்படி உழைச்சிட்டு இருக்கேன்? உங்களுக்காக தானே. ஏய் வர முடியுமா முடியாதா? இமோஷனல் பிளாக்மெயில வேலை இருக்குடி. சரி ஒரு ஐடியா, நீங்கள் ஃப்ரெண்டில் போயிட்டே இருங்க, நான் அப்படியே வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். ஓகே? ஏ அனு, அனு என்ன இது? குழந்தை பார்த்தா என்ன ஆகுறது? உனக்கு தான் தனியாக பார் இருக்குல்ல, அங்கே வச்சுக்க வேண்டியதானே? இல்லாட்டி எங்கள் ஃப்ரீசர் ஒர்க் ஆகல, அதான் வேலை முடிஞ்சுன்னு எடுத்து வச்சுறேன். இன்னைக்கு நீ நிஜமா வேலை தான் பண்ண போறியா இல்லை நான் ஃபஸ்ட்டு பார்ட்டி பண்ண போறியா? ஏய்
உண்மையா வேலை இருக்குடி. நான் இப்போ பசங்களை கூப்பிட்டு மொக்கையா அந்த வீட்டில் உட்காந்து டோன்ட் யூ நோ மீ. சரியில்லையே, இன்னைக்கு ஒரு நாளாச்சும் சீக்கிரம் தூங்கலால. குடிக்க போறியா? சத்தியமா குடிக்க மாட்டேன்டி. சரி, ஏதாவது பிளான் பண்ணிட்டு திருப்பி வந்துரு. ஓகே. அம்மா பத்திரமா பார்த்துக்கோ. சரி டாடி. பை. பை. ஹே, மீட்டிங் முடிச்சு சீக்கிரம் வந்துரு. பார்த்து போயிடுவோம். ஓகே. பை. பை. ஹாய். உள்ள வா, உள்ள வா. ஹாய். Right. Nice to meet you. Finally. நைஸ் டு மீட் யூ டூ. ஸோ ஃபோட்டோவில் பார்த்த மாதிரி இருக்கனா? டேய், ஒரிஜினல் ஃபோட்டோன்னு பாடுறா. இப்போல்லாம் சுமாரான பொண்ணுங்களே சூப்பர் ஃபோட்டோ வச்சு ஊரே மாற்றுங்க. என்ன ஏமாத்திட்டல? ஏன், என்னாச்சு? ஃபோட்டோவோட நேரில். சீ, வா. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வீட்டுக்கு வந்திருக்கேன். காஃபி டீ? ஏய், காஃபி டீயா? பேர் வாங்கிட்டு சொன்னேன். நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு சில்டு பியரு வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏண்டா இவ்வளோ வாங்கிட்டு வந்திருக்க? நான் ஒன்று தானே கேட்டேன். ஒன்று தான் உனக்கு, மதெல்லாம் எனக்கு. இவ்வளோ குடிச்சிட்டு வீட்டுக்கு எப்படி போக போற? வீட்டுக்கு யார் போறா? என்ன ஃப்ரிட்ஜ் எங்க இருக்கு? என்னது இது கசக்குது? சேர் சொல்லாம அடிச்சா அப்படிதான் கசக்கும். போய் கிளாஸ் எடுத்துரு. அப்போ இந்தா. என்னது கிளாஸ்? ஃபில்டர் காஃபியை குடிக்க போறோம். உங்க அப்பா ஏதாவது நல்லா பெருசா கிளாஸ் ஏதாவது வச்சிருப்பாரு, போய் எடுத்து பார்ப்போம். என் அப்பா குடிக்க மாட்டாரு. உங்க அப்பா குடிக்க மாட்டானா? இந்த கிளாஸ்ல குடிச்சா என்ன? எது எது எப்படி எப்படி பண்ணுமோ அதை அப்படிதான் பண்ணணும். எல்லாத்துக்கும் ஒரு முறை இருக்கு.
யா ஹாய் சத்யா ப்ரோ. உங்கள் காலுக்கு தான் வெயிட்டிங். நாளைக்கு மீட்டிங் கன்ஃபார்ம். யா, நீங்கள் ப்ரொப்போசலை ரெடி பண்ணிக்கோங்க. நாளைக்கு மார்னிங் லொக்கேஷனும் டைமும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். யா, I'll see you tomorrow. ஆமாம், நீ ஏன் ஃபோனே யூஸ் பண்ணுறதில்ல? எல்லாமே அவளே பேசிட்டு இருக்க. ஃபோன் எல்லாம் கிடையாது. அம்மா இருக்கும்போது அப்பா ஓகே தான். ஆனால் இப்போ ரொம்ப ஸ்ட்ரிக்ட். வெளியே தனியாக போகக்கூடாது, ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணக்கூடாது, அது இதுன்னு செம்ம ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். ஆனால் அப்பா ஒரு பிசி வாங்கி தந்திருக்காரு. அந்த பிசி வச்சுட்டு நான் எல்லாருக்கூடயும் பேசிகிட்டு இருக்கேன். ஏ, நான் உனக்கு ஃபோன் வாங்கி தரேன். நாளா? ஐஃபோன் 4 ஜஸ்ட் லான்ச் இருக்கு. நான் உனக்கு வாங்கி தரேன். நம்ம எப்போ வேணா பேசலாம். ஃபோன்லாம் வேணாம். அப்பா கிட்ட மாட்டிக்கிட்டா ஏய், நான் இருக்கேன்ல. சிச்சி எங்கே போகணும்? சீ, அங்க ஸ்ட்ரெயிட் போய் ரைட். ஐயோ சரக்கு. என்னடா இது? ஆமா, என்னது? யாரு? நடிக்காதடா. இல்ல பூர்ணி, எங்க இருந்த உன் புரியல எனக்கு. யாருது இது? என்ன குடிக்க வச்சுட்டு என்ன யூஸ் பண்ண பாரியா? பேக்ல தப்பா புரிஞ்சிட்ட பூர்ணி. ஃப்ரெண்ட் வச்சிருந்தா. பேசாத. இல்ல பூர்ணி, வெளிய போ. பூர்ணி 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 வெளிய போ. சொல்றத கேளு பூர்ணி. வெளிய போ சத்யா. இது ஏதோ ஃப்ரெண்ட் யூஸ் பண்ணிட்டு இருந்தா, எனக்கு ஏதோ சத்தியமா. பேசாத. வெளிய போ. வெளிய போ. சொல்றத கேளு பூர்ணி. வெளிய போ. பூர்ணி 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 ஏதாவது பேசிட்டு இருக்கலாம் பூர்ணி. ஏதாவது பேசிட்டு இருக்கலாம் பூர்ணி. வெளிய போ. இந்த மாதிரி நான் வந்ததே இல்ல பூர்ணி. இது ஃபர்ஸ்ட் டைம். இந்த மாதிரி நான் யார் வீட்டுக்குமே போறது. சத்யா வெளிய போ. யார் வீட்டுக்கு ஃபர்ஸ்ட் டைம். புரிஞ்சுக்கோ பூர்ணி. பூர்ணி பூர்ணி
எஸ் ஹாய் ஐ எம் லீலா மதன் பர்த்டே பார்ட்டிக்கு வந்திருக்கேன் சாரி மழையில் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு ஐ திங்க் யூர் அட் த ராங் அட்ரஸ் திஸ் இஸ் ஸ்ப்ரிங் டேல் அவென்யூ ரைட் நோ திஸ் இஸ் ஸ்ப்ரிங்ஃபீல்ட் அவென்யூ Springfield. Oh, I'm so sorry to disturb you at this hour. So sorry. No, it's okay. It's okay. Bye. Good. Take care. ஹே என்னாச்சு வலிக்குது ஐயோ ஓகே ஃபோன் பார்த்துட்டு கீழே விழுந்துட்டேன் இல்ல இங்க இருக்கணும் ஸ்லிப் ஆயிடுச்சு உள்ள வாங்க ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் இருக்கு உள்ள வாங்க ஐ ஹேவ் டு கோ கொஞ்சம் கேப் இல்ல நான் பண்ணிக்கலாம் உள்ள வந்து வெயிட் இல்ல நான் எடுத்துக்கிறேன் புன்னி மழைலாம் பெய்யுது புன்னி ஏதாவது உள்ள உட்காந்து பேசிக்கலாமே புன்னி ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் புன்னி பேச எல்லாம் சரியா போயிடும் புன்னி மரியாதையா போடா சத்தியமா இது ஏன் பேக் இல்ல புன்னி இத சசி டாகோட பேக் அவன் தான் இந்த பொண்ணுங்களை உஷார் பண்ண ஆர்குட்டு ஃபேஸ்புக்னு போய் இந்த பொண்ணுங்களெல்லாம் போய் சீ என் வாயால சொல்ல முடியல புன்னி ஏய் பேசாதடா புன்னி நீ ஆல்கஹால் கேட்டனால தான் இத போய் நான் வாங்கிட்டு வந்தேன் ஏன்னா நான் மீட் கூட பண்ணிருக்க மாட்டேன் புன்னி புன்னி ஃபெப்ரவரி குத்தெல்லாம் வந்திருக்கேன் புன்னி ஃபர்ஸ்ட் டைம் ஏன்னா எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் புன்னி புன்னி நல்லா யோசிச்சு பாரு நான் உன்கிட்ட ஒரு தப்பான போட்டோ இல்ல வீடியோ கேட்டிருக்கேனா போய் சொல்லாதடா இவ்வளோ நல்ல பையன் புனினா என்ன போய் சந்தேகப்பட்டி புனி உள்ளலாம் எரிது புனி ஒரு நாள் உனக்கு புரியும் நான் பண்ண தப்பு இல்லைன்னு அப்போ பக்கத்துல நான் இருக்க மாட்டேன் பொன்னி ஒரு காத்துதான் இருக்கும் பொன்னி ப்ளீஸ் பொன்னி நான் சொல்றத கேள எனக்கு எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா அவ்வளவு பிடிக்கும் பொன்னி பொன்னி நான் உள்ள வரதுக்காக மட்டும் பேசுறேன்னு நினைச்சாத பொன்னி ஒரு நல்லவங்க அசிங்கப்பட்டான் பொன்னி அதான் பேசிட்டு இருக்கேன் நான் இப்ப கிளம்புறேன் இதுக்கப்புறம் நீ கூப்பிட்ட கூட வரமாட்டேன் பொன்னி நான் இப்ப கிளம்புறேன் நான் கிளம்பிட்டேன் கிளம்புறேன் பொன்னி கிளம்பிட்டேன் கிளம்பிட்டேன் போயிட்டு இருக்கேன் பொன்னி கிளம்பிட்டேன் சத்யா சத்யா ஏய் எங்க இருக்க ஏய் மழை வருதுடா என்னடா மழை வருது வாடா உள்ள போய் பேசலாம் பத்தியா மறுபடியும் சந்தேகப்படுறேன் இது வேலைக்கு ஆகுது புண்ணி நான் கிளம்புறேன் ஓகே நான் கிளம்புறேன் ஒண்ணுமே இல்ல வா வா உள்ள போய் பேசலாம் நான் கிளம்புறேன் புண்ணி இது வேலைக்கு ஆகுது ஐ அம் லீவிங் யாராவது பாத்துற போறாங்கடா உள்ள போலாம் சரி ஏதோ கம்பல் பண்ணனால நான் வா ஹே ஐ ஹேவ் a first aid kit எங்க அடிபட்டிருக்கு பரவாயில்ல வேணாம் இட்ஸ் ஓகே இல்ல இன்ஃபெக்ஷன் ஆயிரும் ஓபன் பண்ணி அப்படியே விட்டா நோ ஆக்சுவலி நீல அடிபட்டிருக்கு ஓகே ஓ சரி இங்க பேண்டேஜ் இருக்கு நீங்களே பண்ணிக்கிறீங்களா யூ கேன் சிட் இன் சைட் அண்ட் க்ளீன் இட் யுவர் செல்ஃப் ஓகே யா ஓலியா கேப் புக் பண்ணி தரீங்களா ஷூர் நான் புக் பண்ணிடுறேன் நீங்கள் அதை பண்ணிட்டு ஓகே ஹே கேப் புக்
அது நிஜமா உன் ஃப்ரெண்ட் பேக் தானே? என்ன நம்பல நீ. இது வேலைக்கு ஆகுது பொன்னி. நான் கிளம்புறேன். நைஸ் மீட்டிங் யூ. இவ்வளோலாம் சீன் போடாத. ஃபுல்லாக நனைஞ்சிருக்க. நான் போய் ட்ரெஸ் மாற்றிட்டு உனக்கும் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரேன். பொன்னி, இந்த இந்த ஃபுல் கரெக்டால அடிச்சதெல்லாம் கொஞ்சம் இறங்கிருச்சு. நம்ம ஏன் சின்னதாக ஒரு ஓட்கா பெக் அடிச்சுட்டு வச்சுக்கேன், கரெக்டாக இருக்கும். இல்லை வேணாம். ஜஸ்ட் இந்த மெடிக்கல் அட்வைஸ் படி நான் வந்து அடிக்கணும்னு சொல்லுவாங்க. ஐயோ வேணாப்பா. அப்புறம் நான் ஏதாவது அடிச்சு நான் ஏதாவது உளறி அப்போ நீ என்ன சொல்லுது? வேணாம். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைடா. உன் பேக்கில் அதை பார்த்துட்டு நான் சடனாக டென்ஷன் ஆகிட்டேன், அவ்வளோதான். இட்ஸ் ஓகே. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் போயிட்டு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரேன். ஓகே. I'd like to thank the Academy, the jury, the Grammy, the Pakatuttu Mommy. So, how's your leg now? It's little better. Thank you. By the way, Satya. Hello, I'm Leela. Nice to meet you, Leela. So, what do you do? Actually, இப்போதான் few months முன்னாடி சென்னை வந்தேன். Yeah, ஐடியில் ஒர்க் பண்ணுறேன். Oh, IT. ரொம்ப போரிங்கான லைஃப். யா, ஒன்றும் இல்லை சொல்ல. நீங்கள் க்ளோதிங் ரிலேட்டட் ஒர்க் தானே பண்ணுறீங்க? Wow. எப்படி கண்டுபிடிச்சிங்க? Beauty with brains. Please. So, I run this brand called Sia. Sia, கேள்விப்பட்டிருக்கீங்களா? சியா இந்த அடையார் காதர் நவாஸ் கான் ரோட் அந்த சியாவா? That and அண்ணாநகரில் புது பிரான்ச் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கோம். Are you serious? about the அண்ணாநகர் பிரான்ச்? இல்லை, சியா சத்யாவா நீங்கள்? Guilty as charged. Oh God, I'm your biggest fan, you know. உங்கள் டிசைன்ஸ் எல்லாமே டாப் நாச். எங்கள் கேங்க்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கு. அதில் உங்கள் டிசைன்ஸை பற்றி பக்கமாக பேசுவாங்க. We also follow in Instagram, you know. Nice. And all your designs are classy, I must say. Well, thank you. Wow. இவ்வளோ சிம்பிளாக இருக்கீங்க. இமேஜின் பண்ண மாதிரி இல்லையே. என்ன இமேஜின் பண்ணீங்க? Like, you know, பெரிய கேட், வாட்ச்மேன், a lot of people working. உங்களை பார்க்க அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வரணும். நீங்க சொல்றது எல்லாமே இட்ஸ் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன். We are building a new house. இது just temporary friends house. To be honest, என்னால் நம்பவே முடியல நான் உங்க கூட பேசிட்டு இருக்கேன்னு. What a strange night. Strange? I wouldn't call it strange. I'm getting to know you. It's always good to know new people, right? True. Cab வர எப்படியும் லேட் ஆகும். So, why don't you change into some fresh clothes? You know, warmer ones? இல்லை வேணாம். Hey. No thanks. ஒரு ஃபேஷன் டிசைனர் வீட்டுக்கு வந்துட்டு இது கூட பண்ணலாம் எப்படி? Don't feel shy. வா. It's okay, chill. Just come. Okay. ஒன்றும் இல்லை. அப்புறம் நான் தான் சொல்லி என்னை வீட்டு விட்டு துரத்திடுவேன். வேணாம். ஒன்றும் சொல்ல மாட்டேன், சொல்லு. ட்ரெஸ்ஸு குறைய கிளாமர் ஏறிட்டே போகுது. டாய், இதுக்கு தானே சொல்ல மாட்டேன்னு சொன்னேன். எப்படி? அது என் அப்பாவோடது. உங்க அப்பா ஒரு இந்த ஹைட் இருப்பாரா? கொஞ்சம் கம்மி. இவ்வளோ? இன்னும் இவ்வளோ ஹைட்டா?
இதெல்லாம் போட்டேன்னா கீஞ்சிரும். வரதாவது இருக்கா? ஐயோ, நீ வேஷ்டி கட்டுறியா? கட்டலாமே. வாவ், வீட்ல ஒரு ஷோரூமே வச்சிருக்கீங்களே. இது ஷோரூம் இல்லை, இட்ஸ் ஜஸ்ட் மை வைஃப்ஸ் கலெக்ஷன். பாதி தான் இங்கே இருக்கு, மீதி அவங்க அம்மா வீட்டில் இருக்கு. இது எல்லாமே நீங்க டிசைன் பண்ணது தானே? Of course. உங்க வைஃப் ரொம்ப லக்கி. I know. பியூட்டிஃபுல். இத ஷாப்ல பார்க்கும்போதே வாங்கணும்னு நினைச்சேன். வாங்கலையா? இட்ஸ் டூ எக்ஸ்பென்சிவ். சியா பேரல்ஸ்ல இருக்கிற பாதி ட்ரெஸ்ஸஸ் ஓவர் மை பட்ஜெட். Premium products, premium pricing. ஆனா உங்க வைஃப்க்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லையே. இப்படி ஒரு டேஸ்ட்ஃபுல்லான ஹஸ்பண்ட் யாருக்கு கிடைக்கும்? இமேஜின் பண்ணி பார்க்கும்போதே இட் ஃபீல்ஸ் லைக் ஹெவன். பியூட்டிஃபுல் கலெக்ஷன்ஸ். ஏ, கேப் கிடைக்கலையா? கேப் ஓ, நான் ஃபோனுக்கு மறந்து வச்சுட்டு நினைக்கிறேன். ஓ, டோன்ட் வரி, நான் ஆல்ரெடி புக் பண்ணிட்டேன். அது வந்துட்டு இருப்பாங்க இன்னும் ஃபியூ மினிட்ஸ்ல. ஓகே, ஷூர். Your clothes are wet. Why don't you change into something? ஷூரா? Yeah. இதுல எது வேணா ட்ரை பண்ணலாமா? ரியலி? உங்க வைஃப் எதுவும் சொல்ல மாட்டாங்களா? வைஃபா? வைஃப். வைஃப் அப்போ வைஃப் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல. எனக்கு கல்யாணம் பண்ண அவங்க பேர் வைஃப்ல. She doesn't mind. Yeah. Like anything. Feel free. Wow. Okay, I'll try that one. புன்னி, எப்படி? சூப்பர். சைட் டிஷ் ரெடி ஆயிட்டு இருக்கு. ஏய், இன்னும் நீ இதை குடிக்கலையா? வேணாம், ரொம்ப எரியுது. எரி? வேணாண்டா. ஏய், தண்ணி மிக்ஸ் பண்ணுறேன்டி, ஸ்மூத்தாக இருக்கும். குடி 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 குடியா. ஏய், இது ஓகே. ஏ, இந்த மழையில கேப் கிடைக்குமா? Gorgeous. நல்லா இருக்கேனா? Little bit. Yeah. உனக்கு நீ தச்ச மாதிரி இருக்கு. Thank you. உங்க மாடல்ஸ் மாதிரி இருக்கேனா? Better than my models. Thank you. Actually, thank you so much, Satya. நீங்க இவ்வளோ கைண்டா ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட இருக்கணும்னு அவசியமே இல்லை, ஆனா இருக்கீங்க. நான் கூட இப்படி இருப்பேனான்னு தெரியல. That's okay. Chill. Actually, I had a horrible day at work, you know. பெரிய இஷ்யூ, அதனால ரொம்ப லேட் ஆயிடுச்சு. வீட்டுக்கு வந்து ரெடி ஆயிட்டு வரதுக்குள்ள எல்லாரும் விட்டுட்டு போயிட்டாங்க. ஸோ தனியாக கேப் புக் பண்ணி வந்தேன். அண்ட் யூ நோ த ரெஸ்ட் ஆஃப் த ஸ்டோரி, ரைட்? Actually, all I wanted to do was to get sloshed, okay? But I'm happy now. I think I had a bad day only to meet you. I think it's destiny. I think so too. What about a drink? You wanted to get sloshed, right? இல்ல, வேணாம். No, thank you. பார்ட்டிக்கு போக முடியலனா என்ன? Let's bring the party here. Okay. Strangers.
அந்த ரிசர்வேஷன் இருக்கும். இல்ல இல்ல ஓகே 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 ஓகே. ஹாய், ஐம் சத்யா, ஃபேஷன் டிசைனர். அண்ட் யூ? ஐம் லீலா. ஓ, மிஸ் லீலா, கேன் ஐ பை யூ a drink? ஓகே ஓகே. யா. சாரிடா, உன்னை தேவையில்லாம சந்தேகப்பட்டேன். பரவாயில்ல, நீ தானே. என்னாச்சு? சும்மா உன்னை நான் வெளியே அனுப்புனது நல்லதா போச்சு. அதனால தானே நீ இப்படி வேஷ்டி ஷர்ட் போட்டு கியூட்டா இருக்க. உன்னை பார்க்கும்போது என் ஃபியூச்சர்லாம் ஞாபகம் வருது. இன்னும் 2 ரவுண்ட் அடிச்சு வச்சுக்க. ஃபியூச்சர் மட்டும் இல்லை, செத்து போனவங்க ஆயாலாம் ஞாபகம் வருவாங்க. கண்டினியூ. லீலா, அந்த லாஞ்சரி ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தல, யூ கேன் ட்ரை இட் ஆன் இஃப் யூ லைக், யூ நோ. சான்ஸே இல்லை. In your dreams only, okay? இல்லை, நீ அதை ட்ரை பண்ணினா ஐ கேன் டெல் யூ இட்ஸ் குட் ஆர் நாட் ஆன் யூ. யூ as a fashion designer I can tell you, you know. What? Naughty boy. முடியவே முடியாது. I am not that high, okay? ஓ, அவ்வளோதானே. I'll fix your drink. இந்த புடி. 2 minutes. Take 5. Bye. லீலா, எவ்வளோ ஐஸ் கியூப்ஸ் போடணும்? லீலா, 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 லீலா. என்ன சொன்ன? ஃபியூச்சர். ஃபியூச்சர் அது இல்லடா, நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆன அப்புறம் ஃபியூச்சர்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இப்படி தானே சமைச்சு சாப்பிடுவோம். நீ இப்படியே வேஷ்டி ஷர்ட் போட்டுட்டு என் கூட இப்படியே கேஷுவலா இருப்பல்ல? ஆக்சுவலா எனக்கு உனக்கு கல்யாணம் ஆச்சுன்னு வச்சுக்கேன். ஆச்சுன்னா நான் உன்னை என்ன இதை கூட போட விட மாட்டேன்.
What do you think? So dreams do come true. ஆனா அப்புறம் சொல்லு. சத்யம் அப்பா வந்துட்டாருடா. அப்பாவா? சீக்கிரம் இந்திரி. ரெண்டு நாளைக்கு உங்க அப்பா வரேன்னு சொன்னாரு. அதுக்கு ஏன் வந்தாரு? போச்சு. ஆனா எனக்கு ஒண்ணுமே புரியல. கொல்ல போறாரு. ஐயோ. இப்போ என்ன பண்றது? இரு. பண்ணா சுபாரி. என்ன யோசி கொடு. இங்க வா. இங்க கூட. இப்போ கேஷுவலா போய் கதவை ஓபன் பண்ணு. உங்க அப்பா ஏன் லேட்டா வந்தேன்னு கேட்டா நீ குளிச்சுட்டு இருந்த. ஓகேவா? அப்புறம் கீழே இருக்கிற திங்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிக்கோ. எப்பயாவது அவரை பேசி சமாளிச்சுக்கோ. நான் அப்படியே எஸ்கேப் ஆயிடுவேன். இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமாடா? தெரியலையே. ட்ரை பண்ணும். ஓகேவா? ஒர்க் அவுட் ஆகும். என்ன ஃபீலிங்கா? குளிச்சா பொட்டு வைக்கணுமா? பூ. அனுவா நாட்டி ஃபெலோ. நான் இருக்கும்போது இன்னொரு ஃபிகரா? ஏன் பொண்டாட்டி? பொண்டாட்டியா? இப்ப என்ன பண்ணலாம்? திங்க். இங்க இருங்க. ஒரு நிமிஷம் இங்க இரு. ஓ காட். ஹலோ. நான் குளிச்சிட்டு இருக்கேம்மா. நான் போன பார்க்கல. திரும்பி நான் குளிச்சு கூப்பிடுறேன். டேய் நான் வீட்டுக்கு வெளியே இருக்கேன்டா. பெல் அடிக்கிறது உனக்கு கேட்கவே இல்லையா? இங்க யார் வீட்ல? ஓ நம்ம வீடு வெளியே வா. இங்க என்ன பண்ற? ஃபர்ஸ்ட் வந்து கதவு தர, அப்புறம் எல்லாம் சொல்றேன். குளிச்சிட்டு இருக்கேன். முடிச்சிட்டு வந்துட்டுமா? ஒரு 5 minutes.
just stay here. நான் எப்படியாவது அவளை அமிச்சிட்டு வந்துடுறேன். நீ இங்கே இரு. ஓகே. Hey. Hi, Anu. எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது? பெல் அடிச்சது கேட்கவே இல்லையா? குளிச்சுட்டு இருந்தனா அதான் கேட்கல. நீ வருவன்னு எனக்கு தெரியாதுல்ல. அவன் ஏன் வந்த? தள்ளு. நேற்று நைட்டு உன் பொண்ணுக்கிட்ட என்ன சொன்ன ஞாபகம் இருக்கா? என்ன சொன்ன? யோசிச்சு பாரு. ஏதாவது பிளான் பண்ணிட்டு திருப்பி வந்துரு. ஓகே. ஓ அதுவா? இது இல்லை. நைட் குடிச்சியா? ஆமாம். இல்லை ஒர்க்கு டென்ஷனாக இருந்தது, தூக்கம் வரல, அதை 2 இன்ட்டு மட்டும் தான் அடித்தேன். முதல்ல போய் பல்லத்தை வாய் ஃபுல்லாக கப்பு. அவன் நைட் ஃபுல்லாக இதெல்லாம் தூங்கவே இல்லை. ஆமாம்ல, இது இல்லாமல் தூங்கவே மாட்டால, மறந்தே போயிட்டேன். சொல்லி தான் நானே கொண்டு வந்துருப்பனே. எதுக்கு இவ்வளோ தூரம் வந்துட்டு? பார்த்துப்போ, டிரைவ் சேஃப். டிரைவ் சேஃபா? புடி. என்ன வேணும் என்ன வேணும் என்ன வேணும் என்ன வேணும்? அப்பா பிஸ்னஸ் பார்ட்னரோட சடனாக லஞ்ச் பிளான்ஸ். புதுசாக ஏதாச்சும் வச்சிருக்க? புதுசாவா? அது ஒரே மெஸ்ஸியாக இருக்குது. நைட் ஃபுல்லாக ஒர்க் பண்ணிட்டே இருந்தேனா, அதான் ஒரே மெஸ்ஸியாக. உங்கள் வீட்டில் தான் 5 வாட்டர் ஃபுல்லாக இருக்கே பேபி. 5 இல்லை 7. ஆனால் எல்லாமே யூஸ்டாக இருக்குடா, ஃப்ரெஷ்ஷாக எதுவுமே இல்லை. அவ்வளோதானம்மா. இப்போது உனக்கு என்ன வேணும்? இந்த வேணுமா வெஸ்டர்ன் வேணுமா? இப்போ ஸ்டோர்லேருந்து ஸ்டாஃபை வச்சு நேராக நீ அங்கே போய் சேர்த்துக்குள்ளே அங்கே இருக்கும் பாரு. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. மேலே ஒன்று வச்சுருக்கேன். நீயுமா? ஆமாம், இந்த மாதிரி அக்கேஷனில் தான் போட முடியும். ஆல்ரெடி போட்டோம்மா. அனு, என்னடா அது நேத்து நீ சும்மா என்னாச்சு? காலிலேருந்து ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்க.
சொல்லுப்பா. நான் வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டேன். நீங்க என்ஜாய் என்ஜாய். பூர்ணி 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 வரேன், ஒரு நிமிஷம். இன்னும் தூங்கலையா நீங்க? இல்லாமல் அந்த ஃபோன் வந்து எழுப்பி விட்டுடுச்சு. தலைவலி ஒன்றும் போகல. தைலம் கொஞ்சம் எடுத்துட்டு வாங்க. இதோ எடுத்துட்டு வரேன். இந்தாங்க. கொஞ்சம் போட்டு விட. எனக்கு கீழே நிறைய வேலை இருக்கு. இந்தாங்க. ரொம்ப தலைவலிக்குதுமா, கொஞ்சம் போட்டு விட்டு போ. தலை ரொம்ப வலிக்குது. அப்படின்னா நீங்க கண்ணை மூடி ரிலாக்ஸ் பண்ணுங்க. இங்க இங்க. ஐயோ இல்ல, இப்போ எனக்கு கீழே கொஞ்சம் வேலை இருக்கு. என்ன வேலை இருக்கு? இப்போ சொல்ற கேள. பூர்ணி பூர்ணி கூப்பிட்டுக்கிட்டே இருக்க, நீ பார்த்து போயிட்டே இருக்க. பூர்ணி பூர்ணி இப்ப என்ன கேட்டன்னு கோச்சுக்கிட்டு போறான் இவ. ஐயோ. சத்யா, என்னாச்சு? என்ன இது? என்ன இது? கேள்வி கேட்டா பதில் சொல்லு, திருப்பி கேள்வி கேட்காத. என்னம்மா கேள்வி? இது நேற்று நைட்டு ரெஃபரன்ஸ் மெட்டீரியல் எடுத்து ஸ்டடி பண்ணிட்டு இருக்கும்போது ரிசர்ச் இனிமே என்ன கேட்காம என் ட்ரெஸ் எதையும் தொடாத. நான் தானம்மா டிசைனே பண்ணது. தொடாத, அவ்வளவுதான். இங்க என்ன? ஒரு காஃபி. காஃபியா? இப்போவா? வேண்டாம். கரெக்ட். எக்ஸ்பிரஸோ டபுள் ஷாட். எஸ்பிரஸோவா? ஏய், எவ்வளோ நாள் ஆச்சு நம்ம 2 பேரும் ஒண்ணா காஃபி சாப்பிட்டு. ஏன் கீழே போய் எப்படி நீ போடா, லஞ்சுக்கு வேற லேட் ஆயிடுச்சு. நீ போட்டு எடுத்துட்டு வர, ட்ரை வேற பண்ணும். ட்ரெஸ் நல்லா ஃப்ளோயியா இருக்குல்ல? இன்னும் போலையா நீ? போயிட்டு எங்க அப்பா ஊருக்கு போறாரு. போன்லாம் வேணாம், அப்பா கிட்ட மாட்டிக்கிட்டா. ஏந்திரு, அப்பா வந்துட்டாடா. ஏய், இது ஓகே தானே? டேய், நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. நைஸ் ட்ரெஸ். ஓய், ஏன் ஒரு மாதிரி இருக்கு? இல்லை, அது ஜஸ்ட் ஒர்க் ரிலேட்டட். நான் உன்னை இவ்வளோ டென்ஷனாக பார்த்ததே இல்லையே.
எப்போவுமே ஹாப்பியாக ஜாலியாக இருந்தால் தானே உன்னோட சாம் ஒர்க் அவுட் ஆகும். என்கிட்ட ஆன மாதிரி. டே சத்யா, ரிலாக்ஸ், டோன்ட் வரி, சூப்பராக பண்ணுவேன். நீ உன்னை நம்புறதை விட ஐ ட்ரஸ்ட் யூ. நானும் பாப்பாவும் ஃபிசிக்கலாக தான் இங்கே இல்லை, பட் எங்கள் தாட்ஸ் அண்ட் ப்ரேயர்ஸ் எப்போவுமே உன் கூட தான். ஓய், சும்மா வந்தேன் நினைக்கிறியா? I missed you so much. தினமும் ஆம்ஸ்ல தூங்கிட்டு நீ இல்லாமல் தூங்கவே முடியல. அதான் உன்னை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். ஐ லவ் யூ. அனு, என்னாச்சு? டோன்ட் வரி, மீட்டிங் நல்லா பண்ணுவேன். ஆல் தி பெஸ்ட். Drive carefully. ஈவினிங் கால் பண்ணுறேன். Hey, I love you. Guess my charmer is back. கொஞ்சம் டைம் கொடுத்துருந்தா சட்னி பண்ணியிருப்பேன்ல. எல்லாம் ஒன்றும் தேவையில்லை, இதே போதும். மதியானம் லஞ்சுக்கு வெளில போகலாம். வெளியெல்லாம் எதுக்கு? நீங்கள் போயிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்களேன். என்னாச்சு? உடம்புக்கு எதை பண்ணா? ஒரு மாதிரியா இருக்க? சேச்சா, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் சாப்பிடுங்க. எதை எடுத்தாலும் ஒன்றை விட ஒன்று பெற்றாகத்தான் இருக்கு. அதுக்கு ஒரு முடிவே இல்லை. அதுக்காக நம்ம மனசை மாத்திக்கிட்டே போகக்கூடாது. போர்னே, ஹாலில் நம்மளோட போட்டோஸ்லாம் எங்க? அது அது நான் க்ளீன் பண்றதுக்காக எடுத்து வச்சிருக்கேன். எங்க எடுத்து வச்சா? கேக்குறல்ல? அது ஸ்டோர் ரூம்ல வச்சிருக்கேன். ஐயோ, டஸ்ட்ல நீங்க எதுக்கு? நானே க்ளீன் பண்ணிக்கிறேன். இங்க என்ன பண்ற? கீழே போய் வேலையை பாரு.
ஏய் இங்கே என்ன பண்ணுற? கிளம்பு. ஏ உன் ஒய்ஃப் தான் கிளம்பியாச்சுல, இன்னும் கொஞ்ச நேரம் தூங்குறேன். ஏய் பெட்ல எந்திரி ஃபர்ஸ்ட். நீ எந்திரி எந்திரி. மெதுவா, யூ ஹர்ட்டிங் மீ. சாரி. Last night was a mistake. I mean, it's not right. We were drunk and things happened. I feel guilty. I understand. நான் ஒரு ஒன் நைட் ஸ்டாண்ட் தான்ல, என்னை யூஸ் பண்ணிட்டு இப்போ த்ரோயிங் மீ அவுட். இல்லை அப்படி இல்லை. ஜஸ்ட் அதுவும் இங்கே இந்த பெட்டில். Anyway, I have a meeting to go. Why don't we meet on Monday and we'll sort this out? Huh? It's definitely not a one-time thing. I don't believe you. Get dressed now. I have to go. ஸோ அவ்வளோதான், என்ன அப்படியே துரத்துறல்ல? இல்லை மண்டே மீட் பண்ணலாம். You know, we'll talk this out. We'll sort this out. Don't worry about it. Huh? Va, go get ready. I'll be there in 10 minutes. I'll drop you. Done? Hey, bag. என்ன? ஒன்றும் இல்லை. நான் படுக்க போகிறேன். என்ன குத்துற? போலாம் வா வா வா. பேண்ட போடு போ. பேண்ட போடுறா. என்னடா? ஏய் என்னமா நடிக்கிறடி நீ? கத்தாத, அப்பாக்கு கேட்டு போகுது. என்னடா பேசிக்கலாம். அப்பா வந்து அப்பான மட்டும் இன்னொரு வாட்டி சொன்ன நல்லது பாத்துறடி. கல்யாணம் பண்ணுது எல்லாத்தையும் பாத்துறடி. நான் அப்பா கல்யாணம் பண்ண சொல்ல முடியா? சொல்லு, நம்புறேன். லூஸ் தானடா, லூஸ். பாய் ஃப்ரெண்ட் ஆனு வந்துட்டி என்ன போய் கள்ளக்காதல் ஆக்கிட்டியடி. பாட்டுங்க பேக்ல நான் உன்னை ஏமாத்தணும்னு நினைக்கலடா. ப்ளீஸ், நான் சொல்றது கொஞ்சம் கேளு. பண்ண உன்கிட்ட சொல்லணும் தான் இருந்த. இந்த மேரேஜ் ஃபோர்ஸ் பண்ணிட்டாங்கடா. ஃபேமிலி சிச்சுவேஷன், என்னால் அவங்கள எதிர்த்து எதுவுமே பேச முடியல. யாராவது ஆசைப்பட்டு இப்படி பண்ணுவாங்களா? நான் சத்தியமா உன்னை தாண்டா லவ் பண்றேன். உன்னை லவ் பண்ண மாதிரி நான் யாரையுமே லவ் பண்ணதே இல்லை. புரிஞ்சுக்கோ ப்ளீஸ். நான் உன்னைதான் உண்மையா லவ் பண்ணிட்டு இருக்கேன். உன்னாடி இப்ப பாத்துட்டேன். நீ ரைட்டே பாத்துட்டேன். ஒரு காண்டம் பாக்கெட்டுக்கு ஐயோ வாட் இஸ் இட், ஐயோ வாட் ஆர் யூ டுயிங், ஐயோ கெட் அவுட். என்னம்மா நடிச்சிரேடி? தாத்தா ப்ளீஸ். உனக்காக உனக்காக நடந்துட்டி. உனக்காக உன்னை உச்சார் பண்ண நினைச்சேன். கட்சியில நீ தானே உச்சார் பண்ணிருக்க. சாரிடா ப்ளீஸ். எத்துடுறி எத்துடு. சத்தியமா
சத்யா சாரிடா, புரிஞ்சுக்கோ. ஆண்டி நோ டச் மூவ். பாப்பா சாரி. தயவு செஞ்சு ஆகிட்டு சொல்லாதீங்க. என்ன சத்யா? மேடம் அந்த கம்ப்யூட்டர் ஃபுல்லாக சரி பண்ணியாச்சு. நீங்கள் அந்த கேட்ரேஜை மட்டும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஹாய் சார், ஹவ் ஆர் யூ? சத்யா, ஃப்ரேமிங் ஃப்ரெஞ்ச் ஃபிலிம் மாதிரி இருக்குல்ல? வெரி பொய்டிக். யாரு நீ? உனக்கு என்ன வேணும்? Isn't it obvious? I thought you're smart. வாயமுறி. என் வீட்டுக்கே வந்து என் பெட்ரூமில் கேமரா வச்சு என்னையே பிளாக்மெயில் பண்ணுறியா? Who the do you think you are? Oh, so cute. சில்லியா, நீ எதுவும் தர வேணாம். நான் அனுக்கிட்ட பேசுறேன். ஓ மை அனுதான். நம்ம ஃப்ரெஞ்ச் ஃபிலிமை அவளுக்கு ஒரு காப்பி வாட்ஸ்அப் பண்ணிடுறேன். ஐ திங்க் ஐ ஹாவ் ஹர் நம்பர். ட்விட்டரில் 2 minutes வீடியோ தான் அளவு இல்லை. யாரு நீ? யாரு நீ? நினைச்சேன்டி, ஃப்ரிட்ஜில் பியர் பாட்டில் இருக்கும்போதே நினைச்சேன் ஏதோ அயக்கத்தனம் பண்ணிட்டு இருக்கிறேன். நான் கூப்பிட்டா உங்களுக்கு ஒத்து வரல. ஊர்ல போறவனை கூப்பிட்டு வச்சுப்பீங்க. ஏய் சொல்றி, இவன் ஒருத்தன் தானா இல்ல ஒண்ணு இருக்கானுங்களா? சொல்றி, வேற பார்த்தாத. இவ்வளோ நெஞ்சு இழுத்தா இருந்தா வீட்டுக்கே கூப்பிட்டு வருவேன். ஏய் சொல்றி, சொல்லு யாருவன்? எத்தனை நாளா இவன்? சொல்லு. ஏய் நீ லவ் பண்றதுக்கு அடுத்தவன் பொண்டாட்டி தான் கிடைச்சாளா? சார் சத்தியமா அவன் ஆண்டின்னு தெரியாது சார். காலேஜ் ஸ்டூடெண்ட்னு சொன்னா சார். அப்ப நான் யாரு? அப்பான்னு சொன்னா சார். அப்பாவா? சேம் ஃபீலிங் சார். நீதான் என் லவ், நீதான் என் உலகம், உன்னை விட்டா எனக்கு வேற யாருமே இல்லைன்னு சொல்லியிருப்பாள. சொன்னா சார். இதே தான்டா என்கிட்டையும் சொன்னான். என் பொண்டாட்டி செத்த உடனே நீ எப்படி தனியா இருப்ப, உன்னை யாரு பார்த்துப்பா, நான் உன் கூட இருந்து உன்னை பார்த்துக்கிறேன் பொய் சொல்லி என்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டா. சொந்தக்காரியாச்சேன்னு நானும் நம்பிட்டேன். இவளுக்கு நீ தான் ஆள் நினைப்பா. இவ லிஸ்ட் ரொம்ப பெருசுடா. திருச்சியில இது மாதிரிதான் ஒரு சின்ன பையன் கூட தியேட்டர்ல அசிங்கமா மாட்டினான். செருப்பால் அடிச்சு வீட்டு விட்டு வெளில போன நாயேன்னு விரட்டி விட்டேன். கையில காலில் விழுந்து சத்தியமா இது மாதிரி பண்ண மாட்டேங்க, ஒழுக்கமா இருப்பேங்கன்னு கதர்னா. இந்த இழவெடுத்தவளால திருச்சியை விட்டு இங்க வந்து சேர்ந்தா நீ வந்து நிக்கிற. யாரா நீ?
கடை பையனா? காலேஜ் ஸ்டூடெண்ட் சார். இவ்வளோ அப்புறம் தெரியும்? நெட்டு சார், இன்டர்நெட்டு சார், ஆர்குட், யாஹூ மெசேஞ்சர், இப்போ கூட ஃபேஸ்புக் புதுசாக வந்து. இந்த இழவெடுத்த நெட்னால் ஒன்று எத்தனை குடும்பம் பாழா போதும். நான் அவனை வர சொல்லல. அவன் தான் திருட்டுத்தனமா செவரேறி குதிச்சு வந்தான். சார் போய் சொல்கிறேன் சார். பியர் வைட் சொன்னா சார், அதுவும் லேகர் தான் குடிப்பானா சார். ஐயோ, நான் ஒண்ணுமே சொல்லல. அவன் தான் வாங்கிட்டான். அவனை கூட நம்புவேன். தேங்க்யூ சார். நீ வாய திறக்க கிழிச்சிடும். லவ் யூ சார். சார் சார் சார், நான் வந்தது கூட யாருக்கும் தெரியாது சார். செவரேறி குச்சி தான் வந்தேன். நீங்கள் அவுத்து மட்டும் விட்டீங்கன்னா நான் வந்த வழியிலே ஓடிடுவேன் சார். உங்களுக்கு எந்த கலங்கமும் வராம பார்த்துப்பேன் சார். செய்யறது திருட்டும். கலங்கத்தை பத்தி நீ பேசுறியா? நீங்க செய்யற அசிங்கத்தெல்லாம் பார்த்துட்டு வாழ்றதை விட 2 பேரையும் கொண்டுட்டு மானசனை ஜெயிலுக்கு போக வேண்டாம். உன்ன சார் 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 என்னடா பண்ண? கொன்னுட்டியா? நானும் பண்ணல. நானும் பண்ணல. வேணாம் சொன்னேன். ஏன் நான் இப்படி பண்ண? என்ன பண்றது? நிஜமாவே செத்துட்டாருடா. குட் மார்னிங். மீட் மதன். இவளை நீ உஷார் பண்ண நினச்சியடா. நாங்க தாண்டா ஒன்னும் உஷார் பண்ணோம். நீ பொண்ணுங்களை எப்படி உஷார் பண்ற, எப்படி உன் ஒய்ஃபுக்கு தெரியாம மெயின்டைன் பண்ற, எல்லா விஷயமும் எங்களுக்கு தெரியும். ட்ராப் பண்ண கரெக்டான டைமும் இடமும் பார்த்துட்டு இருந்தோம். நேற்று நைட்டு உன் ஒய்ஃப் வெளில போன உடனே உன் வீடு தான் அந்த இடம்னு டிசைட் பண்ணோம். எங்கள் பிளானை எக்ஸிக்யூட் பண்ணோம்.
6 மாசமா உன்னை ஃபாலோ பண்றேன். ஆனா 10 வருஷமா உன்னை தேடிட்டு இருக்கேன். என்னடா பேசி தீர்த்திருக்கலாம்ல, என்னடா கொண்டுட்டேன். கொண்டவா? ஏய், எனக்கு தெரியாது இது எப்படி நடந்ததுன்னு. நான் பேசுறது நீ சொல்லிட்டு இருந்தேன். ஏதோ தெரியும் விட்டு நம்ம ரெண்டு பேத்தி போட்டு பாண்டிவா. எனக்கு அதான் தெரியாது. போலீஸ் கேஸ் ஐயோ போச்சு, மொத்தமா மாட்ட போறோம். ஏய், மாட்டினா என்ன ஆகும் தெரியும். உன் போட்டோ என் போட்டோ மீடியால வீடியோ போட்டு நாஸ்தி பண்றவானுங்கடி. எல்லாம் உன்னாலதாண்டி. ஃபுல்லா போய் நான் மட்டும் இருந்தேன். நீ தானடா கொன்ன. நம்பி வந்து நான் என்னடா பண்ணேன்? தண்ணீர் பிசினஸ் லைஃப் எப்படா ஏ லைஃப் ஐயோ எல்லாம் போச்சு. ஏய் ஏய் இரு மாட்டே. இவர் சந்தேகப்படுறது ஃபேமிலி தெரியுமா? இவர் சந்தேகப்படுறது உன் ஃபேமிலி தெரியுமா? தெரியும். டக்கு நான் சொல்ற மாதிரி ஒரு லெட்டர் எழுது. ஒரு லெட்டர் எழுது. லெட்டரா? எதுக்கு? என்ன சொல்ற? நம்ம மாட்டணுமா? தப்பிக்கணும் தானே? என்ன நம்புறது தானே? நான் சொல்ற மாதிரி ஒரு லெட்டர் எழுது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் சொல்றத மட்டும் நீ கேளு. பயப்படாத, நான் பார்த்துக்கிறேன். என்ன நம்பு. ஒரே ஒரு லெட்டர், நான் சொல்றத அப்படியே நீ எழுது, மற்றதை நான் பார்த்துக்கிறேன். என்ன யாருன்னே தெரியல உனக்கு. சொல்ற பூர்ணி. பூர்ணி ஞாபகம் இருக்கா? அன்புள்ள கணவர் மோகன் அவர்களுக்கு பூர்ணி பணிவோடு எழுதிக் கொள்வது. நான் உங்களை உண்மையாதான் லவ் பண்ணேன், கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். உங்க வயசு அதிகமா இருக்கேன்னு நான் ஒரு நாள் கூட நினைச்சதில்லை. ஆனா நீங்க நம்ம சந்தேகப்பட்டுட்டே இருக்கீங்க. நீங்க என்னை எவ்வளவு அடிச்சாலும் திட்டினாலும் நான் உங்களை தான் நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கேன். நான் உங்களை விட்டு போறேன். நீங்களாவது நிம்மதியா வாழுங்க. கடைசி வரைக்கும் நான் உங்களை நினைச்சுக்கிட்டு உலகத்துல ஏதாவது ஒரு மூலையில வாழ்ந்துக்கிறேன். இப்படிக்கு உங்கள் பூரணி. இது நல்லா இருக்கு, பட் இது அவனை ரொம்ப நல்லவனா காட்டுது. நீ ஃப்ரீ ஆகணும்ல, தப்பிக்கணும்ல. இப்போ நான் சொல்ற மாதிரி அப்பா அம்மாவுக்கு ஒரு லெட்டர் எழுது. ஓகே? அன்புள்ள அப்பா அம்மாவுக்கு உங்கள் அன்பு மகள் பூரணி எழுதுவது. என் கணவர் மோகன் என் மீது எப்பொழுதுமே சந்தேகப்பட்டு தினமும் என்னை அடித்து கொடுமை செய்வதால் நான் இனி அங்கு அவரோடு சேர்ந்து வாழ முடியாது. அவர் என்னை கொலை செய்து விடுவாரோ என பயமாக இருக்கிறது. அதனால் நான் வீட்டை விட்டு வெளியேறி நிம்மதியான ஒரு இடம் தேடி செல்கிறேன். நீங்கள் என்னை தேட வேண்டாம். இப்படிக்கு அன்பு மகள் பூரணி. சீக்கிரம் எதுவும் நீ வெளியே வெயிட் பண்ணு, நான் பேக் டோர் வெளியே வந்தேன்.
பூர்ணியை நானும் ஸ்கூல்லேருந்தே லவ் பண்ணோம், என் ஜூனியர். அப்புறம் காலேஜ் ஜாயின் பண்ணோம். திடீர்னு பாதியில் நிறுத்திட்டு அவங்க சொந்தக்காரன் ஒரு கேரட்டு பையனை கல்யாணம் பண்ணி வச்சிட்டான். அப்போ அவன் என்ன தான் லவ் பண்ணான். ஒரு நாள் மாட்டிக்கிட்டோம். புருஷனோட சென்னைக்கு ஷிஃப்ட் ஆகி வந்துட்டான். நான் அப்போ தான் காலேஜ் ஃபைனல் இயர் முடிச்சுட்டு நானும் சென்னை வரதா பிளான். ஒரு நாள் அவள் புருஷன் ஊரில் இல்லாதப்போ அவளை பார்க்க போனேன். என்ன வர சொல்லிட்டு அவள் எங்கே கிளம்பிட்டா? அதுதான் நான் அவளை கடைசியாக பார்த்தது. 10 வருஷமாச்சு. அவள் ஓடி போய் அவள் புருஷன் செத்து அந்த பழி என் மேலே விழுந்து என்னை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. 3 மாதம் போலீஸ் கஸ்டடியில். கள்ளக்காதலன்னு டிவி பேப்பர்னு என்னை பற்றி போட்டு என்னை அசிங்கப்படுத்திட்டாங்கடா. காலேஜ்லேருந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க, வீட்டிலேருந்து துரத்தி விட்டாங்க. டிகிரி முடிக்காமல் வேலை கிடைக்காம என்ன செய்யறதுன்னு தெரியாமல் செத்துட்டு இருந்தேன்டா. அவளை தேடி அலைஞ்சேன், எங்கேயும் கிடைக்கல. அப்புறம் அப்படியே தடம் மாறி ஸ்மக்லிங் ஆரம்பிச்சு என்னென்னவோ செஞ்சு இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கேன். ஆறு மாதம் முன்னாடி ஒன்று பார்த்தேன். அப்போதான் நீ என்னோட டார்கெட் ஆன. பூர்ணியோட பார்த்த கடைசி முகம். டேய், எவ்வளோ பணம் வேணாலும் தரேன், அந்த வீடியோவை டெலீட் பண்ணி என்னை விட்டுரு. பணம் மட்டும் எனக்கு போதாதுடா, பூர்ணி வேணும். 10 வருஷமா என் வாழ்க்கையை சாவடிச்சிட்டடா. அவ இருக்கிற இடம் உனக்கு தெரியுமா? தெரியும். சத்யா, இப்ப எங்க கூட்டிட்டு போற? என்னோட ஃபார்ம் ஹவுஸ் ஒன்று இருக்கு, அங்கே யாரும் வர மாட்டாங்க, நான் மட்டும்தான் வருவேன். ஃபார்ம் ஹவுஸா? உனக்கு என்னென்ன வேணுமோ அது எல்லாத்தையும் நான் வாங்கி வச்சிடறேன். வார வாரம் உன்னை வந்து பார்த்துக்கிறேன். நீங்கள் சேஃபாக பீஸ்ஃபுல்லாக இருக்கலாம், ஓகேவா? பீஸ்ஃபுல்லாவா? அவர் செத்துட்டாரு, போலீஸனை தேடி வரமாட்டாங்களா? இல்லை இல்லை, எந்த சந்தேகமும் வராது. அவர் ஒரு சந்தேக பேர் வழி உன்னை டார்ச்சர் பண்ணார், அப்படிதானே எழுதி வச்சிருக்கோம். ஸோ அவமானத்தில் சூசைட் பண்ணிட்டான்னு கேஸை மூடிடுவாங்க. நீ எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை. ஒரு 4-5 மந்த்ஸ் போகட்டும், அதுக்கப்புறம் அம்மாவை கூப்பிட்டு உங்கள் அம்மா அப்பாவை நீ மீட் பண்ணு. எதாவது கேட்டாங்கன்னா மனசு சரியில்லை, நார்த் இந்தியா போயிருந்தேன் அப்படின்னு சொல்லிக்கலாம், ஓகேவா? இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுன்ற? என்ன ஆனாலும் சரி, நான் கூட இருப்பேன், என்னை நம்பு. எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். சரி. ஏண்டா 10 வருஷமாவா அவ்வளோ ஃபார்ம் ஹவுஸில் வச்சுருக்க? அவன் மட்டும்தான் நினச்சேன், அவளோட சேர்ந்து நீ வந்து என்னை வச்சு செஞ்சுருக்க. ஜெயில் பார்த்துருக்கியா? அவள் புருஷன் செத்த கேஸில் என்ன அரெஸ்ட் பண்ணி வாழ்க்கையை தொலைச்சிட்டேன். தலைமுறையாக சுற்றிட்டு இருக்கேன். உங்கள் 2 பேரையும் கண்டந்துண்ண மாட்டி போடுறட்டா. ஹே மதன், சில் மேன். கோபத்துல பைத்தியக்காரத்தனமா பேசாத. இவன் தங்க முட்டையிடுற வாத்து, டக்குன்னு அறுத்துறக்கூடாது. லைஃப் லாங் வச்சு செய்யலாம். சத்யா பேபி, you're definitely not my one night stand. We are for life. Hurting, huh? Oh, sorry. வழி சொல்ற. வர லெஃப்ட்.
பூர்ணி பூர்ணி யாருமே இல்லை. பூர்ணி கேட்கலன்னு நினைக்கிறேன். நான் பேக் டோர் வழியாக போய் கதை திறந்து விட்றேன். டேய் தெரியும், ஏதாவது பண்ணால் வீடியோ லீக் பண்ணுவேன் அதானே? என்னால் என்ன பண்ண முடியும்? ஏய் பூர்ணி, நீ இங்கேயே வெயிட் பண்ணு, நான் பின்னாடி வழியாக போய் திறந்து விட்றேன். ஓகே. Definitely you're a one-night stand. சாரி பூர்ணி, உன்னை உயிரோட விட்டா என்னைக்கு இருந்தாலும் அது எனக்கு பிரச்சனை தான். உன் புருஷனுக்கே துரோகம் பண்ணவ நீ எனக்கும் ஒரு நாள் பண்ணுவேன். ஓ மதன், மீட் பூர்ணி.
பொன்னி மதன். சாரி ப்ரோ, லைஃப் இஸ் தொழிலதிபர் மோகன் தற்கொலை வழக்கில் புதிய திருப்பம் ஏற்பட்டுள்ளது. மனைவி வீட்டை விட்டு ஓடிய அவமானத்தில் மோகன் தற்கொலை செய்து கொண்டுள்ளார். மனைவி பூரணி தனது பெற்றோருக்கு கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார். அதில் கணவர் மோகன் தன்னை கொலை செய்து விடுவாரோ என பயந்திருப்பதாக கூறியுள்ளார். வீட்டில் பணம் நகையுடன் பூரணி மாயமானதால் போலீசார் வலைவீசி அவரை தேடி வருகின்றனர். நீ வெளியே வெயிட் பண்ணு, நான் பேக் டோர் வெளியே வந்தேன். கங்க்ராட்ஸ்டா. ஆமா, ஈசிஆர்ல லேண்ட் பேங்க்ல லோன் கிடைக்கலன்னு அப்புறம் எப்படி? எல்லாம் அவ கொடுத்தது. அவளா? அவரு கடவுள். ஓகே ஓகே, சூப்பர். திருச்சியில் படிக்கும் கல்லூரி மாணவருக்கும் பூரணிக்கும் கள்ளத்தொடர்பு இருப்பதாக புதிய ஆதாரங்கள் சிக்கியுள்ளன. திருச்சியில் இது மாதிரி தான் ஒரு சின்ன பையன் கூட தியேட்டர்ல அசிங்கமா மாட்டலாம். அவர் எழுதிய கடிதமும் திருச்சியில் இருந்து அனுப்பப்பட்டு உள்ளதால் போலீசார் திருச்சி விரைந்துள்ளனர்.